Friends, today PPT எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. இங்கே 3 பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்ட் பட்டன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார போயிட்டு பவர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பவர் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ப்ரெசன்டேஷன் இருக்குதுல, அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செட்டிங் போனோன்னா அது இந்த இடத்த ஒரு கிளிக் பண்ணுங்கள். இது செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனோடனே அந்த பாக்ஸ்குள்ளார என்னென்ன ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அதை என்ன ஃபோல்டரில் என்ன லெட்டரில் வேணுன்றத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து டைமிங் ரோமனுக்கு போடுறேன். நியூ டைம் ரோமன் போட்டிருக்கேன். அது ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த நம்ம உள்ளார டைப் பண்ணுற லெட்டர் வந்து என்ன சைஸுக்கு வேணுன்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளார இருக்கிறதுக்கு செலக்ட் பண்ணியாச்சு. 24. அது போல்டில் வேணுன்னா போல்டு, இட்டாலியனில் வேணுன்னா இட்டாலியில் மாற்றிக்கலாம். போல்டு அண்ட் இட்டாலியன் மாற்றிக்கலாம். எது வேணால் மாற்றிக்கலாம். அதுக்கு செட்டிங்ஸ் வச்சுக்கணும். அப்புறம் அது ஃபுல்லாக கேப்ஸில் வேணும்னா கேப்ஸில் போட்டுக்கணும். இதை செலக்ட் பண்ணோடனே இங்கே வந்து உள்ளார போய்ட்டு நம்மன்னு டைப் பண்ணலாம். ஹலோ, ஹாய், இந்தமாரி ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைப் பண்ண லெட்டரை வந்து நம்ம ஃபுல்லாக கேப்ஸில் வேணும்னா இந்தமாரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே போயிட்டு இங்கே இருக்குல்ல இந்த பாயிண்ட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளார போய்ட்டு ஃபுல் கேப்ஸ் வேணும்னா கேப்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்மால் லெட்டரில் கொடுக்குறது ஸ்மால் லெட்டரில் கொடுக்கலாம். சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டேஷன் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலில், மற்ற எல்லாம் கேப்ஸில் வர வைக்கலாம். இனிமேல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம சேவ் பண்ணோன்னா இங்கே இந்த கார்னர் போய்ட்டு இதை சேவ் பண்ணால் இந்த கார்னர் இது இங்கேயும் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணால் சேவ்ன்ற மாரி வரும். அங்கே என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு இந்தமாரி டைப் பண்ணி அப்புறம் பெஸ்ட் ஆஃப் வேணுமா இல்லை ஃபோல்டர் எந்த ஃபோல்டரில் போடணுமோ அந்த ஃபோல்டரில் போட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டு இதில் நெக்ஸ்ட்டு ஸ்லைடு வேணும்னா கேவ் பட்டன் இருக்குல்ல, இது நியூ, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைடில் என்னென்ன பிக்சர்லாம் வேணும், 3 பாக்ஸ் வேணுமா இல்லை 2 பாக்ஸ் வேணுமா, மேலே இருக்கிறது வந்து டைட்டில், இந்த சைடு பாக்ஸ் 2 பாக்ஸ் அந்தமாரி வேணுமா, இல்லை பிக்சரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணுமா, இந்தமாரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு நெக்ஸ்ட்டு எம்டியாகவே வேணுன்ற மாரி எம்டி கொடுத்துக்கலாம். இதில் போய்ட்டு டேரெக்டாக நம்ம வந்து பிக்சரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்தமாரி எதாவது போட்டுக்கலாம். இல்லைனா அதே எடிட் பண்ணோன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு லேண்ட்மார்க்கிங் எத்தனை லேண்ட்மார்க்கிங் வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் லேண்ட்மார்க்கிங் வந்துடும். இதில் பிக்சர்ஸ், டைட்டில்ஸ் இந்தமாரி நம்ம மார்க் போட்டுக்கலாம். இதில் வந்து கூகுள்லேருந்து பிக்சர் செலக்ட் பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம் அப்படியே டைரெக்டாக. அப்புறம் இதில் பாக்ஸ் டேபர் காலம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எத்தனை ரோ எத்தனை காலம் மட்டும் நம்மகிட்ட சொல்லிட்டா போதும். இதில் 5 இருக்குது. 5 2 போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி பாக்ஸ் வரும். இப்போ இந்த பாக்ஸ் வேணான்னா நம்ம கீபோர்டுக்கு டைரெக்டாக போய்ட்டு கண்ட்ரோல் இசட் அழுத்தினா போதும், பேக் வந்துடும். ஓகேவா? இதில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் மாரி ரெடி பண்ணால் இந்த சார்ட்டிங் வேணுமா இல்லை சார்ட்டிங் வந்து இதிலேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சார்ட் வேணுன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்தோன்னா அந்த சார்ட்டிங் வந்துடும். அந்த சார்ட்டிங்க்கு ஒவ்வொரு கீழே இருக்கிற நேம்ஸு அலைன்மெண்ட்ஸு எவ்வளோ வேணுமோ இதில் போய்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணி டைப் பண்ணால் போதும், இது வந்துடும்.
சப்போஸ் இது வேணான்னா நம்ம சேம் இல்லை போய்ட்டு Ctrl+Z அழுத்தினீங்கன்னா போய்டும். த்ரீ எஃபெக்டோட வேணும்னா நெட்டில் போய்ட்டு நம்ம போய் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. இது கூகுள் சர்ச்சிங் இருக்குது. கூகுள்லேருந்து நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஃபோல்டரில் இருந்தும் நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணது. இப்போ இந்த பிக்சர் ஆட்ரி அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தா போதும். அந்த பிக்சர் இங்கே வந்துடும். இவ்வளோ தான் இருக்குது இந்த ஸ்லைடிங்கில். ரீசெட்டும் பண்ணலாம் நம்ம. இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். இதை அப்படியே கொடுத்துட்டு இப்படி சேவ் கொடுக்கலாம்.